ரகசிய உச்ச நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். அம்பாசமுத்திரம் தொகுதியில் சீமானின் வெற்றிக்காக பெரும் படையோடு களமிறங்க போகும் நாம் தமிழ் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் பாசறை எதிர்பாராத இடங்களில் இருந்து கூடும் ஆதரவு. இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறவாங்க. வீடியோக்குள்ள போகலாம். நாம் தமிழர் கட்சியின் பலமே அவர்களுடைய கருத்தியல் தான். ஏன்னா கட்சியில் ஒரு சில மனக்கசப்பு ஏற்பட்டு வெளியேறிய ஆயிரக்கணக்கானோர் கூட வேற கட்சியில் போய் இணைய முடியாம அந்த கருத்தியலில் வீரியமாக பயணிக்கும் காரணத்தினால் நாம் தமிழர் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டோர் பாசறை அப்படிங்கிற ஒரு தனி பாசறையே உருவாக்கி அதில் செயல்பட்டு வர்றாங்க. நாம் தமிழர் கட்சி நடத்தக்கூடிய போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், முக்கிய நிகழ்வுகள் அப்படின்ட்டு அனைத்துலயுமே கலந்து கொள்வார்கள். சோ அப்படிப்பட்டவர்கள் சீமான் மீதும் பிற நிர்வாகிகள் மீதும் ஒரு சில கோபத்துல இருந்தாலும் முக்கியமான தருணங்கள்ல நாம் தமிழர் கட்சி தான் நமக்கு அப்படிங்கறதுல உறுதியா இருப்பாங்க. சோ அப்படி கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்த ஒரு சில பிணக்குகளின் காரணமாக நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகியவர் அந்தோணி விஜய் அப்படிங்கிற ஒரு முக்கிய பொறுப்பாளர். அவர் இப்போ வேற எந்த கட்சியிலையும் இணையாம தமிழ் தேசியத்தின் பக்கமே நின்றுட்டு இருக்கிறவர் ஒரு பதிவை சமூக வலைதளங்கள்ல போட்டிருக்கிறார். அதுல திருநெல்வேலி மாவட்ட அம்பாசமுத்திரம் தொகுதியில் தான் போட்டியிடுவதாக செந்தமன் சீமான் அறிவிப்பு அப்படிங்கிற ஒரு போஸ்டர் பகிர்ந்து, இது உண்மை என்றால் விருப்பு வெறுப்பு மறந்து இறங்கி வேலை செய்வேன், அரசியல்னா என்னன்னே தெரியாதவன் ஆளும் போது சீமான் மீது 1000 விமர்சனம் இருக்கு, ஆனாலும் அண்ணன் சட்டசபை செல்ல வேண்டும் அப்படிங்கிற ரேஞ்சில ஒரு பதிவு போட்டிருக்கிறார். சோ இதே மாதிரியான ஒரு மனநிலையில் தான் திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த பல்வேறு நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் நிர்வாகிகள் இருந்துட்டு இருக்காங்க. எப்படியாவது சீமான் அவர்களை வெல்ல வைத்துவோம் அப்படிங்கிறது. இதுவரை சீமான் அவர்கள் போட்டியிட்ட தொகுதிகள்லாம் வட மாவட்டத்தை சேர்ந்தது. இறுதியா தான் அவர் மதுரையை ஒட்டி இந்த தென் மாவட்டத்துக்குள்ளே என்ட்ரி ஆனார். இப்படிப்பட்ட சூழல்ல இப்போ எக்ஸ்ட்ரீம் தென் மாவட்டமான திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த அம்பை தொகுதியில் அவர் போட்டியிடுவது அப்படிங்கிறது ஏற்கனவே இங்க நத்தம் சிவசங்கரன் போன்றவர்கள் போட்டியிட்டு ஒரு வலிமையான கட்டமைப்பை உறுதிப்படுத்திருக்கக்கூடிய சூழல்ல பல முன்னாள் நிர்வாகிகளும் களம் கண்டு சீமானுக்காக இந்த இடைத்தேர்தலில் பணியாற்றும் பொழுது அது நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும் அப்படிங்கிறது தான் அம்பை தொகுதி அரசியலை உணர்ந்தவர்கள் சொல்லக்கூடிய செய்தியா இருக்கு. ஏன்னா இங்க தென் மாவட்டத்தை சேர்ந்த பலரும் ரொம்ப வீரியமிக்கவர்கள். அவர்களுடைய அரசியல் அப்படிங்கிறது வித்தியாசமா இருக்கும். அதன் காரணமாக தான் தமிழ்நாட்டின் சராசரியை விட இந்த மாவட்டங்களில் நாம் தமிழர் கட்சி அதிக வாக்குகளை வாங்க காரணமாகவும் இருக்கு. சோ அப்படிப்பட்ட சூழல்ல சீமான் அவர்களும் இங்க வேட்பாளராக நிற்கும் பொழுது பல்வேறு முன்னாள் நிர்வாகிகள் பிளஸ் இன்னாள் நிர்வாகிகள் அனைவரும் கருத்து வேறுபாடுகளை மறந்து இணைந்து செயல்படும் போது அது நிச்சயமாக சீமானுக்கு ஒரு வெற்றியை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது மாற்று கருத்து இல்லை. நன்றி, வணக்கம்.